வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் தேவ பிள்ளைகளோட ஆண்டவரை நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று கேட்ட வேளையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசும்படியாக என்னுடைய இருதயத்தோட கர்த்தர் வருகிறார். அந்தபடியாக இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் அவருடைய பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஒரு முக்கியமான வரம் அந்நிய பாஷ வரம். அந்த அந்நிய பாஷ வரம் எல்லா வரங்களுக்கும் அது ஒரு திறவுகோலாகவும், அது திறவுகோலாக மாத்திரமில்லை, அது வாசலாக காணப்படுது. அதை குறித்து நாங்கள் தியானிப்போம் என்று சொல்லி பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களால் என்ன முடியும் என்றதை நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம். நாங்கள் ராஜாக்களாக, நாங்கள் அவருக்குள்ள ராஜாக்களாக இருக்கிறோம், அவருக்குள்ள பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட உடன் சுதந்திரமான பிள்ளையாக இருக்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமில்லை, கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவருடைய தலைக்கு கீழே இருக்கிற சரீரங்களாக, அங்கங்களாக, அவயவங்களாக, உறுப்புகளாக, நரம்புகளாக, நாடிகளாக நாங்கள் கிறிஸ்துடைய நிறைவான சரீரமாகி அந்த சபைக்கு அவருடைய எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக ஒப்பு கொடுத்த தேவனுடைய அந்த கிறிஸ்துடைய சரீரத்தில் நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமில்லை, நித்திய ஜீவனை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி, நித்திய ஜீவன், தன்னுடைய ஜீவனை குறைந்த தன்னுடைய 33.5 வருஷத்துல தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய ஜீவனை இழந்து கொடுத்து அவர் அந்த ஜீவனை எங்களுக்கு கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். ஆனபடியே நித்திய ஜீவன் எங்களுக்கு இருக்கிறது. அவரே நாங்கள் தரித்திருக்கிறோம் சொல்லி, அவருடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லி, அதான் அந்த சிலுவையில இயேசுவானவர் செய்து முடித்ததை. ஏன் இதை நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுறேன்னு சொன்னா, இது ஒரு கடந்த காலத்து பிரசங்கங்களை உங்களுக்கு ஒரு முன்னோடியாக கொண்டு வந்துட்டு நான் போறதுக்கு வந்திருக்கேன். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை கடந்த காலங்களில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன். நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு, நம்மால என்ன முடியும் என்ற கட்டத்தை நான் இதுவரை வரவில்லை. நாம் யாருன்றதை குறித்து சொல்லியிருந்தேன். நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய உடன் சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்துவ போல நாங்கள் அவருடைய தேவர்களாக இருக்கிறோம் சொல்லி, தேவனுடைய வார்த்தை சுமந்து கொண்ட நாங்கள் யாவரும் தேவனுடையவர்களாக, தேவ குட்டி தேவர்களாக இருக்கிறோம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனபடியா நாங்கள் அதை கற்றுக் கொடுத்திருந்தோம். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுக்கு கட்டுவதற்கும் கட்டவர்களுக்குமான அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றும் கற்றுக் கொடுத்த, நீங்கள் ராஜாக்களாக, நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னோமோ, அவருக்கு ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டமாக அவர் உங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறார் என்றதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட மேன்மையானவர்களும் மகிமையானவர்களும் உன்னதமானவர்களுமா தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற முத்துக்களாக நீங்கள் யாவரும் காணப்படுகிறீர்கள் என்பதை கடந்த காலங்களில் நான் கற்றுக் கொடுத்திருக்கேன். அதபடியால் கற்றுக் கொடுத்த காரியங்களை நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க, தியானித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராங்க. இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிப்போம் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நான் திருப்பி யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் இல்லை, அவரிடத்தில் யாரொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அதாவது வேறு பிரித்து அங்க கொடுக்கலாமா, இங்க கொடுக்கலாமா, அதுக்கு கொடுக்கக்கூடாது, இதுக்கு அப்படிப்பட்ட வேற்றுமை நிழலோ பாகுபாடோ அவரிடத்துல இல்லையா. அப்ப இந்த வரங்கள் எப்படி கொடுக்கிறப்ப ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்துதான் அது உங்களிடத்துக்கு இறங்கி வருவதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சும்மா வரங்களை தாங்கன்னு சொன்ன கொடுக்கறதல்ல, அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து, பரலோகத்தில இருந்து, உன்னதத்தில இருந்து அது உங்களிடத்தில் இறங்கி வர்றதா இருக்கிறது. அந்த உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த வரங்கள், அந்த கனிகள், அதுல முதலாவது
கனி முதல் நாங்கள் பார்க்கிறோம். வரம் அது அந்நிய பாஷை அடையாளம், ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை வரும்போது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும், வேறு மனுஷனாக காணப்படுவான் என்று சொல்லுவேன். அதுபடியா அந்த வரங்களை நாங்கள் இந்த நாட்களில் வாஞ்சிக்கிறவர்களாக, அந்த வரங்களை நாடி தேடி அதை வாஞ்சிச்சு இடவிடாமல் நாங்கள் அதை பிடித்து அதில் காணப்பட நாங்கள் இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நாங்கள் அப்போ பாருங்கள், ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து தான் அந்த நன்மையான அந்த பரிபூர்ணமான அந்த வரங்கள் உங்களுக்கு உண்டாக்கப்படுகிறது. கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தாங்க. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட வாழ்க்கை, உங்களோட சபை, உங்களோட ஊழியங்களுக்கு தேவன் அவனவன் பிரயோசனத்துக்கு, நீங்க என்னத்தை எதிர்பார்த்துன்னா தேவனுக்கு எவ்வளவுக்கு கட்டி எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறீர்களோ அந்த பிரயோஜனத்துக்கு ஏற்ற பிரகாரமாக கொடுக்கப்படுகிறது. வாசிங்க. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், விசுவாசமும், அப்ப இதுல 7ஆவதா சொல்லிட்டு பற்பல பாசைகளை பேசுற வரம் உண்டாக்கப்பட்டது. இந்த வரங்கள் உண்டாக்கப்பட்டது. இது அப்போஸ்தலர் நடபடிகளில முதலாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவர் சென்று பரமனை போட்டு பரிசுத்த ஆவியை உங்களிடத்துக்கு அனுப்புவேன், நீங்க காத்திருங்கள், எருசலேமில காத்திருங்கள் சொன்ன வேளையில எத்தனை பேர் எருசலேமில காத்திருந்தாங்க? கேள்வி இருக்கிறவங்க எத்தனை பேர் ஜெருசலேமில மேல் அறவீட்டுல காத்திருந்தாங்க? 120 பேர். அப்ப அந்த 120 பேரும் எருசலேமில மேல் அறவீட்டுல காத்திருந்த வேளையில எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்? சரிதானே? 120 பேர் எருசலேமில மேல காத்திருந்த நேரத்துல 120 பேர் எல்லாருக்கும், ஒருவர் கூட தவறாமல் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்ப அந்த நாளில மாத்திரம்தான் ஊற்றப்பட்டார் இல்ல, இந்த நாளிலும் காத்திருந்து அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நிரப்புங்க, என்னை பொறுப்படுங்கன்னு சொல்லி உங்களுடைய அபிஷேகத்தினால, உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தினால வரங்களால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஊற்றுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த லூக்காவில் எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்பத்தை கேட்டால் தெரியுமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சொல்லுங்க. எப்படி வேத வசனம் அழகாக சொல்லுது. கொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போல நான் பரமபிதா
நான் என்னிடத்துல வேண்டிக் கொள்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்காதிருப்பேனோ? கொடுப்பது அதிக நிச்சயம். அவர் கொடுக்காம இருக்க மாட்டார், கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் கொல்லா இந்த மாம்ச பிரகாரம், இந்த உலக பிரகாரமாய் இருக்கிற தகப்பன்மாராய் இருக்கிற நாங்களே, கொல்லாதவர்களாய் இருக்கிற நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை பார்த்து 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 செய்து கொண்டிருக்கிற நீங்களே அப்படி இருந்தா, உங்களை உருவாக்குன எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிற நான் எப்படிப்பட்ட தாராள குணமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்றதை தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்படியால் அவர்களை கேட்டு அவரிடத்துல பெற்றுக்கொள்ளாமல் ஒன்றும் இல்லை. அன்படியால் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இது விண்ணப்பத்துக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய வரங்களுக்காகவும் அவருடைய கனிகளுக்காக நீங்க கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்றதுக்கு உங்களுக்கு இந்த வரங்கள் உங்களுக்கு ஆதாரமாக, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக காணப்படும். அனுபடியா இந்த நாட்களில் வரங்களை தேடுங்க. வரங்களில் மிகவும் உன்னதமான வரமாக நாங்கள் பார்த்தோம் அந்நிய பாச வரம். இந்த அந்நிய பாச வரம் எப்ப வந்தது? இந்த அந்நிய பாசம் முதல்ல ஆதியில இது தேவனுடைய பாசையா இருந்தது. எப்படி? தேவனும் ஆதாமும் ஏவாளும் தேவனும் பேசின வார்த்தை தான், வசனம் தான், பாசை தான் இந்த அந்நிய பாசை. இந்த அந்நிய பாசை தேவனுடைய பாசை எப்ப அந்நிய பாசையா மாறணும்னு சொன்னா, அந்த பாபேல் கோபுரம் எப்ப கட்டப்பட்டதோ அன்றைக்கு அந்த பாசையை தடுத்து நிறுத்தி, அந்த நேரத்தில் தான் பல பல பாசைகளை அந்த பாபேல் கோபுரம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அவர்களுக்கு அனுமதித்தது நிமித்தம் இந்த தேவனுடைய பாசை அந்நிய பாசையாக மாறிவிட்டது. விளங்குதா? அந்நிய பாசை எப்படி வந்தா, இந்த அந்நிய பாசை தேவனுடைய பாசை, தேவதூதர்களுடைய பாசை. அதுபடியா இந்த அந்நிய பாசை தேவனுடைய பாசையா இருந்தது. அந்த பாபேல் கோபுரத்தை வான பாரியண்டம் கட்டி உன்னதத்துல உட்காரப்புறம் என்று அவங்க திட்டமிட்டு செயல்படுற நேரத்தை தான் அதை குழப்புவோம்னு சொல்லி அவர்களுடைய பாசையை தாறுமாறாக்கினார் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அந்த தாறுமாறாக்குனது நிமித்தம் இந்த தேவனுடைய பாசை இப்ப இருக்கிற எங்கள் யாவருக்கும் அந்நிய பாசையாக மாறிவிட்டது. இந்த அந்நிய பாசை இனி இந்த நாட்களில் வரங்களாக உங்களுக்கு கைகளில் கொடுக்க, வாஞ்சித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது வரங்களாக கொடுக்கப்பட அப்படியே பேக்கேஜாக வந்திருக்குது. அதுபடியா விரும்புகிறவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறும்படியாக இந்த வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வரங்களினால கிடைக்கிறது இந்த அந்நிய பாச வரம் என்றது ஒரு அபிஷேகம், ஒரு அதாவது ஒரு பவரான ஒரு பாஷையாக இருக்குது. இந்த அந்நிய பாச வரத்தை குறித்து தான் இந்த கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கும்படியாக தேவ சமூகத்தில் காணப்படுவோம். அதுபடியா நாங்கள் இந்த அந்நிய பாச வரம் ஒரு அதாவது சும்மா பொதுவா சொன்னா சாதாரண ஜபம் எப்படி இருக்கும்? சாதாரண ஜபம் அதான் சாதாரண ஜபம் என்றால் அந்த ஜபத்தை தேவன் கேட்க மாட்டாருன்னு சொல்லல, அதை கேட்பார். ஆனாலும் இப்ப நான் ஒரு இலங்கை தேசத்துல 3 பாஷை 2 பாஷை 3 பாஷை இருக்குது. இந்த 3 பாஷை இருக்கிற இடத்துல நாங்கள் இப்ப கொழும்புல போய் ஒரு சிங்கள தேசத்துல போய் அவர்களிடத்துல நாங்கள் தமிழ்ல போய் எங்களோட காரியங்களை செய்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, அது எவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த அவங்க அந்த அதிகாரிகள் அந்த வேலை செய்யறவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதை விளங்கி அதை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே நாங்கள் சிங்களத்துல பேசி இருக்கோம்னு சொன்னா உடனடியாக அந்த காரியம் நடைபெறுமா நடைபெறும். அது போலதான் தேவனுடைய பாசை தெரிந்த தேவதூதர்கள் எங்களுக்காக பணிவிடை செய்யும்படியாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஜெபத்துல அந்நிய பாசையில நிரம்பி நாங்கள் ஜெபத்துல தேவனோட பேசும்போது, தேவனோட உறவு கொண்டாடி தேவனிடத்துல கட்டளைகளை பிறப்பிக்கும் போது தேவதூதர்கள் உடனடியாக துரிதமாக குயிக்கா வேலை செய்கிறவர்களாக தயாராக இருப்பார்கள். இதுதான் அந்நிய பாசை ஜெபத்துக்கும் சாதாரணமாக ஜெபிக்கிற எங்களுடைய ஜென்ம பாசையில ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் இடையிறார். அப்ப அந்நிய பாசை ஜெபம் ஒரு உண்மையாவே ஒரு ஜெபம்ன்றது அது அனுபவிச்சு பார்த்தவர்கள் தான். குமாரன்கிட்ட கேட்டு எங்கட மூத்த அண்ணனா இருக்கிற அவர்கிட்ட கேட்டா தெரியும் எத்தனை மணித்தியாலும் முழங்கால இருந்து ஜெபிச்சிருப்பாருன்றத அடிக்கடி சொல்வார். அதெல்லாம் அனுபவம், அதை கற்றுக்கொண்டாதான் தெரியும். அது ஒரு தேவனுடைய உறவு, அது ஏதேன் தோட்ட உறவு மாதிரி ஒரு உறவு. அது ஜீரணிக்க சொல்லிக் கொடுக்க இயலாத அன்பு. அப்படிப்பட்ட ஒரு லவ் தான் அந்த அன்பு. அந்த அந்நிய பாசையில நிரம்பி தேவனோட ஜெப நிலையில முழங்கால் படிட்டு எத்தனை மணி நேரம் வேண்டாலும்
தேவனுடைய அன்புல காத்திருக்க முடியும். சும்மா நாங்கள் மாம்சத்துல ஜெபிக்கணும் 10 நிமிஷத்துக்கு கூட ஜெபிக்கிறாரு. அங்க முட்டுக்க வலிக்கும், அங்க வலிக்கும், இங்க வலிக்கும், அங்க இங்க நெளிஞ்சு கிழிஞ்சு எழுப்பி கொட்டாவி 4 தரம் விட்டு தண்ணியை குடிச்சு எழுப்பி பெரிய கஷ்டப்படுவோம். ஆனா இந்த அந்நிய பாஷையில நிரம்பி தேவ ஆவியானவருக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. அது எத்தனை பல மணி நேரமும் ஜெபிக்க முடியும். இது ஒரு இந்த நான் என்ன சொல்றேன், ஆரம்ப காலத்தில் இந்த அந்நிய பாஷையை பெற்று நான் அப்போ ஒரு சரியான தாகம் எங்களோட சேர்ந்து பாலிய கொடிகள் இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த அந்நிய பாஷை ஜெபத்துல ஜெபிக்கிறதுக்காக வீடுகளில் ஜெபிக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப காடுகளுக்குள்ள போய் அந்த காடுகளுக்கு நடுவுல போய் வந்து நல்லா கத்தி அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சிப்போம். அப்படி இல்லாட்டி கடற்கரை ஓரத்துல போய் ஒருத்தரும் இல்லாத இடத்துல போய் இருந்து ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தனிமையாக தேவனோட உறவு கொண்டாடணும்ன்ற ஒரு ஆசை அந்த நேரத்தில் ஏற்படும். அப்படிப்பட்ட உறவு தான் நல்ல. அப்படிப்பட்ட அது மாத்திரம் இல்லை, இந்த அந்நிய பாஷை ஜெபத்துல 3 விஷயங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு இந்த நேரத்துல கற்றுக் கொடுக்க முடியாது. தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. சொல்லுவோம், பார்ப்போம். முதலாவது அந்நிய பாஷை ஒரு ஜெபத்துக்கான பாஷையா இருக்குது. ஜெப பாஷை ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்க, எடுங்க, வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிற போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்கு வேண்டல் செய்கிறார். ஆமென். ஆனபடியா உண்மையாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த அந்நிய பாஷை ஜெபத்துல நாங்கள் ஜெபிக்கிற நேரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபம் காணப்படும். சில பேர் நாங்கள் ஜெபிப்போம் இந்த அந்நிய பாஷை ஜெபத்துல ஒரு அன்பு கலந்த ஒரு அந்நிய பாஷை ஜெபம் அந்நிய பாஷை காணப்படும். கொஞ்ச நேரம் நாங்கள் தேவனை துதிக்கிறோம்னு சொன்னா அவரோட அன்பாக தளவுற மாதிரி, கெஞ்சுகிற மாதிரி, உறவாடுற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரியான அந்நிய பாஷைகள் எங்களோட வாயிலிருந்து புறப்படும். அதை அறிஞ்சிருக்கீங்களா? சிலது அடிபாட்டுக்கு போற மாதிரி, சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு அந்நிய பாஷை கேள்விப்படுங்களா? பார்த்துங்களா? அனுபவிச்சீங்களா? இல்லையா? பார்க்கலையா? சொல்லிட்டான். ஏன்னா அதெல்லாம் இருக்குது, அனுபவிச்சு பாருங்க. சரியா? அப்ப இந்த ஜெபத்துக்கு இந்த அந்நிய பாஷை முதலாவது. அப்ப எங்கட இருதயம் நிரம்பப்படும். அந்நிய பாஷை நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் நிரம்பி கொஞ்ச நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் இல்லை, எவ்வளவுக்கு நேரத்தை காலத்தையும் பார்க்காமல் தேவனோட தனிப்பட்ட நிலவரத்துல நாங்கள் தேவ சமூகத்துல அந்நிய பாஷை ஜெபத்துல ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஊழியங்களா இருந்தாலும் சரி, எங்களோட குடும்ப ஊழியம், வீடாக இருந்தாலும் சரி, பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் வேதத்துல பார்க்கணும். அது மாதிரிதான் எப்படி இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுறா, அந்நிய பாஷை அபிஷேகம் எல்லாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு இங்க வந்தது தெரியல. ஆனா ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் தேவன் தன்னுடைய தாசர்களை கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடந்த ஒரு 90 ஆண்டுகள் 95 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தேவனுடைய மனுஷன் ஜான் ஜி லேக் சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்தோம். அந்த தேவனுடைய மனுஷன் ஜான் ஜி லேக் எல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க. அவருடைய ஜென்ம காரியங்கள், அவருடைய ஊழிய வரலாறு எல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க. அவருடைய வாழ்க்கையில ஜான் ஜி லேக் அவர் இந்த அபிஷேகத்துல அந்நிய பாஷையில் நிரம்பி அநேக ஊழியர்களை செய்தாராம். அவர் 5 லட்சத்துக்கு மேலான நோயாளர்களை சுகமாக்கி இருந்தாராம். 5 லட்சத்துக்கு மேலான நோயாளர்களை அவர் ஜெபித்து சுகம் கொடுத்திருந்தாராம். அது மாத்திரமில்ல, அவருடைய வாழ்க்கையில 635 சபைகள் இருந்ததாம். 1200 ஊழியர்கள் அவருக்கு உடன் ஊழியக்காரர், முழு நேர ஊழியக்காரர் காணப்பட்டார்கள். அப்ப இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த ஆய்வாளர்கள் கேட்டார்கள். அதுக்கு முன்பாக இவர் என்ன செய்வாராம் என்றால், இவர்
இவருடைய ஊழியத்தில ஒரு வெற்றி எங்க காணப்பட்டதுன்னு சொன்னா, அவர் ஜெபிக்கிறதெல்லாம் சுகமாய் கொண்டிருக்குமா. அவர் இருக்கிற கிராமத்திலேயோ அவர் இருக்கிற அந்த இடத்துல எந்த நோயாளரும் இருக்கலையா, ஆஸ்பத்திரி எல்லாம் வெறுமையா இருந்ததான்னு சொல்லி நான் வாசிச்சிருந்தேன், அதை படிச்சிருந்தேன். வெறுமையா ஆஸ்பத்திரி எல்லாம் ஒரு நோயாளரும் இருக்காராம். அப்ப அந்த அரசாங்கம் கூப்பிட்டு இது ஒரு என்ன நகரம் சொன்னதுன்னா, ஒரு சமாதானமான ஒரு ஆரோக்கியம் உள்ள நகரம், ஆரோக்கியமான இடம் சொல்லி அவங்களுக்கு இது கொடுத்தாங்க, முத்திரை கொடுத்தாங்க அவருக்கு. அப்ப என்ன காரணம்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, எல்லாம் தேவனோட எவ்வளவுக்கு சஞ்சரிச்சு அந்நிய பாஷையில நிரம்பி செபிக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் தேவன் அற்புதங்களை செய்கிறான்னு சொன்னார். அதுபோல தினகரன், டிஜே தினகரன் அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழிய வரலாறையும் தட்டி பார்த்தாலும் அவர் சொன்னாராம், என்ன எப்படி ஐயா நீங்க இந்த ஊழியங்கள்ல அற்புதங்களை செய்யறீங்க, இந்த ஊழியங்கள்ல அற்புதங்கள் மற்றும் அடையாளங்கள் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வீங்களே எப்படி என்று கேட்ட இடத்துல அவர் சொன்னாரா, என்ன போல 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் ஜெபிச்சு என்றால் நீயும் அப்படி செய்வான்னு சொன்னாராம். அப்ப இந்த ஜெபம் 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் ஜெபிக்கிறது மாம்ச பிரகாரமாக ஜெபிக்க முடியாது. யாராவது மாம்ச பிரகாரமாக சரீரத்தின் படி நீங்கள் 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் ஜெபிப்பீர்கள் கருத்தை வசத்துக்கு ஏழுமா இல்லை, 1/2 மணித்தியாலம் கூட நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். ஆவியானவரோட உதவியோடு அந்நிய பாஷை வரங்களோடு நீங்கள் இருந்திருப்பீர்களானால் நீங்கள் 5 மணியில 50 மணி நேரமும் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க முடியும். அப்ப சாதாரணமான ஜெபம் அப்படின்னு சொன்னா, ஒரு சைக்கிள் இருந்தால் இந்த சைக்கிளை நாங்கள் சைக்கிளை எப்படி ஓட்டுகிறோம், எங்கட சொந்த பலத்தால தான் மிதிச்சு சைக்கிளை ஓட்டுறோம். இது சாதாரண ஜெபம். நாங்கள் சாதாரணமா கடவுளை கண்ணை மூடி கடவுளை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் தான் இது சாதாரண ஜெபம். ஆனா அந்நிய பாஷையில நிரம்பி பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்துக்கு நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு BMW கார்ல எப்படி ஆக்சிடென்ட்டை மிதிக்க அது இருந்து போகுமோ அந்த வேகத்துல, ராக்கெட் வேகத்துல தான் இந்த அந்நிய பாஷை ஜெபத்துக்கான பதில்கள் காணப்படும் சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார்கள். அதே போலதான் பெனிகின் ஐயா அவரும் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக மணித்தியாலும் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். அநேக மணித்தியாலும் தேவனோட பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையில அறையை பூட்டிட்டு அவங்க ஜெபித்து விட்டு அறையை திறந்து ஒரு குணமாக்குற ஊழியத்துக்காக கூட்டங்களுக்காக வரும்போது அநேகர் சுகமாக்கப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். நல்லபடியா அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்காம ஆவியானவர் உதவி செய்யாமல் செய்கிற எந்த ஊழியமும் அது செத்து போன ஊழியமா தான், அது ஒரு வெறுமனை ஊழியமா தான் காணப்படும். அது போல வாழ்க்கையில சரி, எங்களோட வாழ்க்கையில அந்நிய பாஷையில நிரம்பி ஆவியானவரோட உதவியோடு நாங்கள் ஜெபிக்காவிட்டால் எங்களோட வாழ்க்கையிலும் வீணானதான் தான் காணப்படும். எந்த வெற்றியும் அடைய முடியாது, எந்த ஜெயத்தின் விளிம்புக்கும் நாங்கள் செல்ல முடியாது. அந்நிய பாஷையோட நிரம்பி நாங்கள் ஜெபிப்போம்னு சொன்னால் அந்த ஜெபத்தின் வல்லமை அப்படி அதிகாரத்தோட உங்களுக்கு மத்தியில் வெளிப்படும். அதனுடைய தான் இந்த ஜெபத்தில் இவ்வளவு கருத்து இருக்குது. அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையில மட்டுமில்ல, திருச்சபைகளை மாத்திரம் ஊழியங்களும் பெரிதாக விரிவாக செல்றதுக்கு அவற்றை இதுல 665 சபைகள் இருந்தது. 5 லட்சம் ஆட்கள் அவர் சுகமாக்கி இருந்தார். 1200 ஊழியக்காரர் உடன் ஊழியக்காரர் அவரிடத்தில் அந்த ஜோன்ஜி லேக்கில் காணப்பட்டார். பெனிகின்னா இருந்தாலும் சரி, நம்மளோட பாஸ்டர் கிறிஸ்டா இருந்தாலும் சரி, இப்படி எழும்பி வர வல்லமையான ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் போய் கேட்டா சொல்லுவாங்க, இதுதான் அடையாளம். மாம்சத்துல ஜெயிச்சு ஒன்றையும் நாங்கள் கண்ட முடியாது. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியின் வரங்களாகி அந்த அந்நிய பாஷை வரங்களை நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். அந்தபடியா கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் எடுத்து வாசிச்சிருக்கார்கள். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என்னுடைய கருத்து பயனற்றதாயிருக்கும். விளங்குதா உங்களுக்கு? நான் சரீர பிரகாரமாக நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால், எங்களுடைய மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஜெபிப்பேன் என்றால் என்னுடைய சொந்த காரியம் அவன் இவன் என்று சொல்லி என்னுடைய 5 புலனால தான் ஜெபிக்க முடியும்.
ஆனா ஆவியானவரால ஜெபிக்க வலிக்கிடுவோமே ஆனால் பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையில நிரம்பி ஆவியானவர்கள் நாங்கள் ஜெபிக்க தொடங்குவோமானால் என்னுடைய ஆவியும் என்னுடைய மைண்ட் என்னுடைய ஐம்புலன்கள் அல்ல என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவிக்கும் கனெக்ஷன் உண்டாக்கப்படும். தேவனுடைய ஆவிக்கும் என்னுடைய ஆவிக்கும் கனெக்ஷன் உண்டாய். அப்ப ரெண்டு பேரும் தொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது பயன் அந்த நான் ஜெபிக்கிற ஜெபம் பயனற்று போன ஜெபங்களாக இருக்காதா, கருத்துள்ளதாக இருக்குமா, பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமா, மிகவும் பலம் உள்ளதாக அந்த ஜெபங்கள் காணப்படும் சொல்லி வேதத்துல பார்க்கணும். திருப்பி அந்த வாசனத்தை வாசிங்க, விளங்காத விளங்கிக் கொள்ளட்டும். என்னத்தினாலில் என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கு. சரி, அது மாதிரி 14ஆம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் ஆமென். நாங்க மனுஷர்களிடத்துல பேசல, நான் தேவனிடத்துல பேசுறேன். என்னத்தை பேசுகிறேன்? ரகசியங்களை பேசுகிறேன். ரகசியங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள இந்த ஊழியங்களை குறித்து சரி, எங்களோட வீட்டு குடும்ப காரியங்களை குறித்து, பிள்ளைகளோட திட்டங்களை குறித்து, எதிர்காலங்கள் குறித்து அவரோடு ரகசியமா ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் இடப்படுவோம் சொன்னால் முழங்கால் படியிட்டு ஆவியாளருக்கு ஒப்பு கொடுத்து அந்த வரத்தோடு நாங்கள் தேவ சமூகத்துல காத்திருப்போம் சொன்னால் எதிர்காலங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிவிக்க போதுமான தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆனபடியால் இந்த அந்நிய பாஷை வரமானது ஜெபத்துக்கு மிகவும் பலனுள்ளதாக உறுதியுள்ளதாக காணப்படுகிறது. இரண்டாவது, ரட்சிப்புக்கு இந்த அந்நிய பாஷை போதுமானதா இருந்தது. சரியா? ரட்சிப்பு அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். மேலறவுல முதல்ல நாங்களோட கேள்வி, இந்த மேலறவுல 120 பேர் இருந்தாங்க. 120 பேருக்கு அக்கினி நாவுருவுல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கின போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை அப்படியே காண்பித்தாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? வாசிங்க. சரி, அப்ப இப்படி பற்பல பாஷைகள்ல தேவ ஆவியானவர் 120 பேர் மத்தியில் இறங்கினார். இதுல பரிசுத்த பேதுருவும் உட்கார்ந்திருந்தார். இவர் இதுக்கு முன்பாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பாக தேவனை மறுதலிச்சவரும் இந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனவருமாக தான் இருந்தார். சரியா? பின்வாங்கி இந்த ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடுவோம், இது கரைச்சலா இருக்கு, முடியாது, இயலாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் எப்ப இந்த 120 பேரோட சேர்ந்து தேவனுடைய சமூகம் மேல அற வீட்டுல காத்திருந்து கூடியிருந்தார்களோ, தேவனால கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அந்த பரிசுத்த ஆவி இவர் மேல் எப்ப ஊற்றப்பட்டதோ
அன்றைக்கு பண்ணின சிறு பிரசங்கமா இருந்தாலும் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளாய். எங்களை கரங்களை தட்டுங்க, கண்ணு தட்ட 3000 பேரை ரட்சிக்கிறோம். அப்ப இந்த அந்நிய பாஷை வரமானது, இந்த அந்நிய பாஷையானது அது பல மொழியில பேசின வரமானது அக்கினி அபிஷேகம் இறங்குனது. அந்த அந்நிய பாஷை இறங்குனதால அவர் சிறு பிரசங்கத்தை பண்ணினாலும் 3000 பேரை ரட்சிக்க தக்கதாக அந்த அவரை மாற்றக்கூடியதா இருந்தது, ரட்சிப்புக்கு வழி நடத்தக்கூடியதா இருந்தது. சரியா? அப்ப அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபம் தான் அந்நிய பாஷை ஜெபம். இந்த அந்நிய பாஷையை நீங்க விரும்ப வேணும், நாட வேணும், தேட வேணும். அதுக்கென்று நீங்கள் உங்களோட ஆவி ஆத்மா சரீரெல்லாம் ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல அந்நிய பாஷை ஒருவருக்கும் கிடைக்காது. சில பேர்கிட்ட பிரசங்கம் உபதேசங்கள் அப்படித்தான், அந்நிய பாஷை எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிப்பாங்க. நம்ம ஏற்கனவே வாசிச்ச எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு முன்பாக நீங்கள் எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. நீங்க சந்தேகப்படலாம், உங்களுக்கு கிடைக்குமோ என்று சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்றேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எப்பயா விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இது எப்ப நடந்தது? நீங்க கேட்ட கிடைச்சது. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். சரியா? ஆனால் அவரை செயல்படுத்தும்படி நீங்கள் உங்களுடைய இருதயத்துல வாஞ்சிக்க வேண்டும். இருதயத்துல வாஞ்சி எழுப்பணும். அது தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட ஒரு அன்பு. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அப்படிப்பட்ட அன்பு தான். அப்ப எப்பொழுதும் அந்த அன்பு, ஜெப அன்பு, ஆவியானுடைய அன்பு இருந்தா அந்த அக்கினி புரண்டு வரும் உங்களோட வாழ்க்கை. சரியா? அப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதே உங்களுக்குள்ள அவர் இயேசுவோட கூட உங்களுக்குள்ள வந்துடுறார். இது 2வது சப்ஜெக்ட். முதலாவது உங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்காக அவர் கங்கணம் கட்டி கொண்டிருப்பார். 3வது உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல். இதுதான் வரங்களோட வந்து வல்லமையா இறங்குறது. சரி, இது 3 விதம் இருக்குது. இந்த 3 விதத்தை பார்த்துருக்கோம். இப்ப நீங்க அந்நிய பாஷையினால கிடைக்கிறது 2 பார்த்தோம். முதலாவது பார்த்தோம் என்ன? ஜெபம். ஜெபத்துக்கு தேவன் அந்நிய பாஷை இது உதவி செய்து. 2வது ரட்சிப்புக்கு. 3வது யுத்த பாஷை. யுத்த பாஷை இதுக்கு தான் நான் வர இருக்கிறேன். யுத்த பாஷை. யுத்த பாஷைன்னா ஒரு நியாய தீர்ப்பு பாஷையாகவும் இது மாறும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தானியல்ல பார்த்தா எசேக்கியா ராஜா, தானியல் 5ஆம் அதிகாரம். சொல்லி ஒரு ராஜா இருந்திருக்கார். அவர் 1000 மதிப்பை கொண்டுட்டு ஒரு கதையா சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு பாட்டி, அதாவது என்னன்னு சொல்றது, விருந்து உபசாரம் செய்து கொண்டிருந்தார். அப்ப இந்த விருந்து உபசாரத்துல இவன் கொழுந்து போனவன் தான் சொல்லணும். இவன் அவ்வளவு கொழுந்து போன, எல்லா இடத்தையும் அடிச்சு குடிச்சு அந்த இடத்தெல்லாம் கொண்டு வந்து நல்ல பெருமதியானதை தன்னிடத்துல வச்சிருக்கிறது. இது போல இவன் யுத்தம் பண்ணி எருசலேமில் இருக்கிற பனிமுட்டுகள், தேவனுடைய பலிபடத்துல வைக்கிற பாத்திரங்கள், பானை பாத்திரம், இதுகளெல்லாம் அள்ளி கொண்டு வந்துட்டான். அள்ளி கொண்டு வந்து இப்ப என்ன நடக்குன்னா, தன்னுடைய இடத்துல வந்து இருந்து ஒரு விருந்து உபசாரம் நடக்குது. எல்லா தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு நடக்குது. அப்ப அந்த இடத்துல தேவனிடத்துல ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பனிமுட்டுகள், அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து அதுல மதுவை ஊற்றி குடிச்சு கொண்டு இருந்தாங்களாம். குடிச்சிருக்க புதிய ஏற்பாட்டுல அந்நிய பாஷை சொற்கள் வடிவத்துல நாங்கள் பேசுகிற விதத்துல வருது. பழைய ஏற்பாட்டுல எழுத்து வடிவத்துல வந்துதான். மெனே மெனே தைக்க உப்பாசியம் சொல்லி வந்துதான். வாசியம் தானியலோ
அப்பொழுது அந்த கையொழுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேலே மேலே தெக்கேஸ் உப்பாசின் என்றே. இது ஒரு அந்நிய பாஷை தான். இது ஒரு அந்நிய பாஷை. ஒருத்தருக்கும் தெரியாது இது என்ன வார்த்தை, என்ன சொல்லுன்றது ஒருத்தருக்கும் தெரியாது. கல்லேர், ஜோசியர், சூனியக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ராஜா இது என்ன வாசிச்சு இதோட அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒருவராலும் சொல்ல முடியாம போச்சு. ஆனா இது பரிசுத்தாவியானவனால நிரப்பப்பட்டவனாக, பரிசுத்தாவியானவருடைய கற்றுக்கொண்டவனாக தானியேல் என்ற ஒரு புருஷன் இருந்தான். அவன் வந்துதான் இத சொன்னான். அந்த அறை மட்டும் வாசிங்க. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேலே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கே என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய களத்தில் பொன் சரப்பணியையும் கற்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைபுரையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலேயே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அப்ப அந்த ராத்திரியிலே நியாயத்தீர்ப்பு தேவனால அந்நிய பாஷை அடையாளம் மூலம் எழுத்து வடிவத்தில் தோன்றி நியாய தீர்ப்பை உண்டு பண்ணிட்டு. சரியா? இது பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்நிய பாஷை அடையாளம் எழுத்து வடிவில் பண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சொற்கள் வடிவில் எங்களுக்குள்ள பல மொழிகள்ல பல பல பாஷையில பேசுற வடிவத்துல தேவன் வந்தார். இது ஒரு யுத்த பாஷை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்நிய பாஷையில நிரம்பி நாங்கள் ஜெபிச்சு ஆராதித்து தேவனோடு இப்ப இந்த இடத்துல மட்டும், இந்த இடத்துல இல்லை, நாங்கள் தனிப்பட்ட இடத்துல நாங்கள் ஆராதிச்சு துதிச்சு ஆராதிச்சு கொண்டிருக்கிறத அந்நிய பாஷையில பேசி கொண்டிருக்கல ஒரு நேரத்துல அந்நிய பாஷை அன்பான அந்நிய பாஷையா போய் கொண்டிருக்கும். சில நேரம் ஒரு ஒரு தயவுள்ள ஆரோர் ஆளுக்கு பறந்து பேசுற அந்நிய பாஷை போல காணப்படும். அடுத்த கட்டத்துல ஒரு சண்டை பிடிக்கிற போல ஒரு அந்நிய பாஷை காணப்படும். நாங்க தமிழ்ல இயேசுவின் நாமத்தில் நடவடிக்கை பிசாசேன்னு சொல்ற மாதிரி அந்நிய பாஷையில அப்படி ஒரு சத்தத்தை உயர்த்தி பேசுற அந்நிய பாஷையிலும் உண்டு. அப்ப இது ஒரு யுத்த பாஷை. இது பிசாசோட அடிபடுற பாஷை. யுத்த பாஷையா எங்களுக்கு தேவன் எங்களுக்கு அந்நிய பாஷையாக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்கியிருக்கா? அப்ப இந்த பாஷையை நாங்கள் விரும்புவோமா? இந்த பலத்தை நாங்கள் கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்டவர்கள் அதை புதுப்பிச்சு கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில பிசாசின் கிள்ளி சூனிய கட்டுகளா இருந்தாலும், பிசாசின் கிரியைகளா இருந்தாலும், நீங்க அந்நிய பாஷையில 1 மணி நேரம் நிரம்பி ஜெபிச்சு பாருங்க. அந்த இடத்துல விடுதலை உண்டாயிருக்கா இல்லையாண்டத பாருங்க. இதுல ஒரு வல்லமையான ஜெபம் அந்நிய பாஷை ஜெபம். அந்நிய பாஷையில இந்த சபை நிரப்பப்படணும். அந்நிய பாஷை நிரம்பி துதிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக. யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்நிய பாஷை அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க அதுக்கான வியாக்கியானம் பண்ணணும், அப்படி இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகையா பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட உபதேசங்கள் மூலமாக இந்த அந்நிய பாஷை இது சபைகளை விட்டு திருச்சபைகளை விட்டு விலகி இப்ப சும்மா வெறும் மாம்சத்துல ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியா அங்க அற்புதங்களோ அடையாளங்களோ குணமாக எந்த வரமும் கிரிய செய்யாது. எல்லா வரங்களுக்கும் இதுதான் திறவுகோலா இருக்குது, இதான் வாசலா இருக்குது. எல்லா வரங்களுக்குள்ளே செல்வதற்கான வாசல் இந்த அந்நிய பாஷை வரம். இதை விரும்புங்க, நாடுங்க, தேடுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பேசுங்க, கர்த்தரோட மகிழ்ந்து கொண்டாடுங்க. அதுதான் தேவ சித்தமும் தேவனுடைய விருப்பமா இருக்குது. இதை பற்றி பிடிங்க. இதை விட எங்களை தலைமை போதர் அதிகமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எங்களுக்கு தெரிந்த அளவில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இதை நீங்க கீழ்ப்படுவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மத்தியில் செயல்படுவார். உங்களோட இந்த ஊழியத்திலையும் சரி, உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட தனிப்பட்ட உறவுகளிலையும் சரி, கர்த்தர் இந்த அந்நிய பாஷை ஜெபத்தின் மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக உடனடிப்பது தேவதூதர்கள் உடனடியாக இறங்கி கிரியை செய்கிற ஜெபமாக காணப்படும். நான் சொன்னேன் தனிப்பட்ட சும்மா தனிமையில சரியத்தில் நோமலா சாதாரண ஜெபம். நாங்கள் இந்த துவிச்சக்கர வண்டியை எங்களோட வேலத்தினால முந்தி நாங்கள் ஓடிக்கொண்டு போறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்நிய பாஷை வராமல் அதி சீக்கிரமா தேவனுடைய காரியத்துல தேவனுடைய சமூகத்துல காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேகமுடையதாக காணப்படும்.
அந்தபடியால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோட கண்கள் திறக்கப்படணும். நாங்கள் எங்களோட பொருட்டாட்டமான கண்கள் நாங்கள் ஆதியில் போய் நின்றுப்போம், ஆண்டவரே இந்த வரங்களை தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம். அதுக்காக எவ்வளோ பிரயாசம் எத்தனையோ பொருத்தனை பண்ணியிருக்கோம் ஆண்டவரோட. ஆனால் இந்த நாட்கள் அந்த வரங்களை நாங்கள் என்னன்னு சொல்றது அவிச்சு போடுறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கோம். கர்த்தருடைய ஆவியானவர் நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம். எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாங்கள் மறுபடியும் ஒரு புதிய ஜீவனை பெற்று புதிய பலத்தோட கர்த்தர் கண்டு எழுப்பி பிரகாசிப்போமாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.